தினமொரு வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். விளக்கம். டெல்லியில் வசிக்கும் ஒரு நபர் பிஸ்கட் மனிதன் என்று அழைக்கப்பட்டார். பிஸ்கட்டுகளை தயாரிக்கும் ஒரு நிறுவனம் அதன் பிஸ்கட் பாக்கெட்டுகளை கொடுத்தால் அதற்கு ஈடாக இலவச பயணச் சீட்டுகளை அளிக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. அதற்காக இந்த பிஸ்கட்களை அடிக்கடி வாங்குவதனால் அவர் பிஸ்கட் மனிதன் என்று அழைக்கப்பட்டார். பிஸ்கட்டுகளின் மேலுறைகளை சேகரிப்பது மட்டுமே அவருடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் என்பது போல தோன்றியது. நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பொருளாக நாம் எதை கருதுவதாக மக்கள் நினைக்கிறார்கள்? 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பவுலின் நண்பர்கள் அவருடைய வாழ்க்கையின் உள்ளார்வத்தை எளிதாக கண்டு கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கை அவருடைய குறிக்கோளுடன் ஒத்திருந்தது. ஒன்று செய்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பவுலின் நாட்களில் பிஸ்கட் மேலுறைகளின் பயணச்சீட்டுகள் இருந்திருந்தாலும் அவர் தன்னுடைய ஆசிய மிஷனரி பயணங்களில் அவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்திருப்பார் என்று கூற முடியாது. அவர் கிறிஸ்துவிற்கு மட்டுமே முதலிடம் அளித்தார். கிறிஸ்து எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து காரியங்களுக்கும் 2ஆம் இடத்தை அளித்தார். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் சோதித்து அறியும்படி கிறிஸ்துவனிடம் ஒரே மனதுடன் பவுல் பெற்றிருந்த அர்ப்பணிப்பு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கிய காரியம் என்ன? நாம் என்ன நோக்கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் நாம் இயேசுவுக்கு எந்த இடத்தை கொடுக்கிறோம்? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து கிறிஸ்துவுக்குள் செம்மையாக எம்மை வழி நடத்தும் உன் கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி. ஆமீன்.